ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்து வியாழக்கிழமையோட மினி விலாகுது. கோலமாவு வந்து வெள்ள கோலமாவு வந்து காலி ஆயிடுச்சு. அதனால கலர் கோலமாவு வந்து போட்டிருக்கேன். வெள்ள கோலமாவு வாங்கிட்டு வரணும்னு நெனைக்கிறேன். மறந்து மறந்து போறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை என்ன பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் இந்த இந்த பரங்கிக்காய், பூசணிக்காய் சொல்லுவாங்க இல்லையா? இதுல வந்து இட்லிக்கு சாம்பார் வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்றதால இன்னைக்கு அந்த சாம்பார் தான் வந்து வைக்க போறேன். தோசைக்கு, இட்லிக்கு 2மே நல்லாருக்கும். இதுக்கு பருப்பு வந்து வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பூசணிக்காவும் போட்டு வேக வச்சேன். நான் குட்டி குட்டியா போட்டு நல்லா ஒரு 3, 4 விசில் வச்சுட்டேன் போல இருக்கு. பூசணிக்காய் இருந்த இடமே தெரியல. அந்த மாரி ஆயிப்போச்சு. ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நாங்க வாடகை இருந்த வீட்ல வந்து அந்த தெருவுல இருக்கிறவங்களுக்கு ரத்த டெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாரி ரத்த டெஸ்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு குத்தி குத்தி பார்க்குறாங்க. ரத்தமே வரல. அந்த குத்தி குத்தி பார்த்துட்டு அவர் வந்து சைடுல தெருவெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு, "ஏம்மா வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் இருக்கேம்மா. வாரத்துல 2 நாள் இல்ல 1 நாள் முருங்கக்கீரை சாப்பிடலாம்ல. ரத்தமே இல்ல பாத்தியா?" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுலேருந்து வாரத்துல 1 நாள் கண்டிப்பா வந்து முருங்கைக்கீரை இருக்கும். அதுவும் வியாழக்கிழமை வந்து முருங்கைக்கீரை இல்லன்னா வெஜிடபிள் சாதம் 2மே இருக்கும். எங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் ஒல்லியா தான் இருக்காரு. ஆனா ஒரு டைம் டக்குன்னு குத்துன உடனே ரத்தம் வந்து போச்சு. ஆள் நம்ம பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஆனா எத்தன வாட்டி குத்துனாலும் ரத்தம் வரல. என்ன இருந்தாலுமே இப்ப போனாலுமே ஹாஸ்பிட்டல் போனா ரத்தமே இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனாலே வாரத்துல 1 நாள் வந்து காலையில முருங்கைக்கீரை கடைஞ்சிட்டுனா காலைல சூப்பு மாரி வந்து குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் மதியம் வந்து சாப்பிட்டுப்பேன். இன்னைக்கு பூசணிக்காய் சாம்பாருக்கு மினி இட்லி தான் வந்து செஞ்சிருந்தேன். கிண்ணத்துல போட்டு நல்லா சாம்பார தாராளமா ஊத்தி குடுக்குது. பசங்க நல்லா சூப்பரா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, நைட்டுக்கு இந்த சாம்பார் வைம்மா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.